குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாடத்தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, தாவரங்களில் பாலின பெருக்கம். பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்கம் 2 படிநிலைகள் நடைபெறுகிறது. அது என்ன அப்படின்னா, ஒன்று மகரந்த சேர்க்கை, இன்னொன்று கருவுறுதல். மகரந்த சேர்க்கைனா என்ன? ஒரு பூவில் மகரந்த பையில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் சூலகமுடைய சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம். இந்த மகரந்த சேர்க்கையில் என்ன பயன்கள் ஏற்படுது அப்படின்னா, இந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறனால மட்டும்தான் கருவுறுதல் நடைபெறுது. அப்படி கருவுறுதல் நடந்தால் தான் ஒரு தாவரத்தில் கனியும் விதையும் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும்போது புதிய வகை தாவரங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மகரந்த சேர்க்கையின் வகைகள். இப்போ தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மகரந்த சேர்க்கையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தன்மகரந்த சேர்க்கை, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆட்டோகேமி. தன்மகரந்த சேர்க்கை இன்னொரு பேர் ஆட்டோகேமி. இப்போ தன்மகரந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னா, ஒரு மலரில் உள்ள மகரந்த தூள் அதே மலரில் உள்ள சூலகமுடியை அல்லது அதே தாவரத்தில் உள்ள வேறொரு மலரின் சூலகமுடியை சென்றடைவது தான் தன்மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய பூக்கள், அதே மாதிரி ஹைபிஸ்கஸ். செம்பருத்தி தான் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம். அதில் பொட்டானிக்கல் நேம் ஹைபிஸ்கஸ் ரோசா சினன்சிஸ். அடுத்து, தன்மகரந்த சேர்க்கை நடக்கனால நன்மைகள் என்ன ஏற்படுது? இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக நடந்துடும் சொல்கிறாங்க. இருபால் மலர்னா என்ன? ஒரு மலரில் ஆண் பாலுக்குரிய உறுப்பும் பெண் பாலுக்குரிய உறுப்பாகிய சூலகமும் அதே மாதிரி அந்த மகரந்த தாளும் இருந்துச்சு அப்படின்னா அது இருபால் மலர்னு சொல்கிறோம். அடுத்து, மலர்கள் புறக்காரணி எதுவுமே சார்ந்திருக்க தேவையில்லை. இந்த மகரந்த சேர்க்கைக்காக புறக்காரணிகள் ஒரு விலங்கோ ஒரு பறவையோ இல்லை ஒரு காற்றோ ஒரு நீரோ எந்த ஒரு புறக்காரணியும் தேவையே கிடையாது. அடுத்து, இந்த மகரந்த தூள்கள் வீணடிக்கப்படுவதே கிடையாது. இதில் என்ன தீமைகள் ஏற்படுது அப்படின்னா, விதைகள் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் உருவாகுது. கருவும் மிகச்சிறியதாக இருக்குது. அதனால் விதைகள் ரொம்ப நலிந்த ஒரு தாவரங்கள் தான் உருவாக்குது. அடுத்து, புதிய வகை தாவரம் எப்பவுமே இதில் உருவாகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன? ஒரு மலரின் மகரந்த தூள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலகமுடியை சென்று அடைவதற்கு பேர் தான் அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு ஆப்பிள், திராட்சை, ஃப்ளம், இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அயல் மகரந்த சேர்க்கையில் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அயல் மகரந்த சேர்க்கையின் மூலம் உருவாக்கக்கூடிய விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்குது. இதன் மூலமாக புதிய வகை தாவரங்களுமே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நன்கு முளைக்கும் திறன் உள்ள விதைகளை இதில் அதிகமாக உருவாகுது. அப்போ இந்த அயல் மகரந்த சேர்க்கையில் என்ன தீமைகள் இருக்குது? இது கண்டிப்பாக புறக்காரணிகள் சார்ந்து தான் செயல்படும். தன்மகரந்த சேர்க்கை மாதிரி இது நடக்காது. அதே மாதிரி அதிக அளவில் மகரந்த தூள் வீணாகுது. சில தேவையில்லாத பண்புகள் அதில் தோன்றுது. இதே மாதிரி மலர்கள் புறக்காரணியை சார்ந்துதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தாவரங்களின் பாலின பெருக்க நிகழ்வு 2 படிநிலைகள் நடக்குது. ஒன்று மகரந்த சேர்க்கை, இன்னொன்று கருவுறுதல். மகரந்த சேர்க்கை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று தன்மகரந்த சேர்க்கை, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம். தன்மகரந்த சேர்க்கைக்கு இன்னொரு பேர் ஆட்டோகேமின்னு சொல்கிறாங்க. அயல் மகரந்த சேர்க்கைக்கு இன்னொரு பேர் அல்லோகேமின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.